வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹோம் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சீமார் குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சியும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இலையோட அந்த கம்பை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த சீமார் குச்சி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இலையோட இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற அந்த குச்சியை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் க்ளூகன் எடுத்திருக்கேன். க்ளூகன் எடுத்துகிட்டு இந்த குச்சி மேலேயே நான் அப்படியே வரைஞ்சி கொடுக்குறேன். அப்போ வந்து இந்த குச்சி வந்து நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த இலையோட பார்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே க்ளூகன் வச்சு நான் வரைகிறேன். இந்த இலையோட பார்டர், அந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த க்ளூகன் வச்சு வரைகிறேன். இந்த குச்சி சென்டரில் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து க்ளூகன் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அந்த குச்சி வந்து தனியாக வந்துடும். ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த இலையோட அந்த லைன்ஸில், இலையில் அந்த லைனாக இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே எல்லாமே நம்ம வந்து க்ளூகன் வச்சு வரைஞ்சி கொடுக்குறோம். இப்போ கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம காய வச்சிடலாம். இந்த க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த இலை இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக பிச்சு எடுத்துடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பீங்க, இல்லாட்டி நம்ம வந்து க்ளூ கன் அந்த க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து பிங்கிய சான்ஸ் இருக்குது. ஸோ மெதுவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த இலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க. இப்போ நான் கம்ப்ளீட்டாக அந்த இலையை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த லீஃப் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லுமே நான் பெயிண்ட் அடிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பி நான் பேக் சைடுமே நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து தீர்ந்து போன மேட்ச் பாக்ஸ் தான். அதை எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லுமே பிளாக் அக்ரைலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லீஃபும் மேட்ச் பாக்ஸும் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த மேட்ச் பாக்ஸில் இந்த சென்டரில் ஒரு ஹோல் பண்ணுறேன். ஹோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த லீஃபை வந்து உள்ளே வச்சு பார்க்குறேன் அது போகுதான்னு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கிளேயை வந்து கொஞ்சம் கிளேயை மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இந்த லீஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை குத்துறேன். அப்போ வந்து உங்களோடது நம்ம லீஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து விழுகாது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஒரு ஹோம் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.